வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனவழிப்பு நடைபெறவில்லை என கூறுவோர் தமிழரசு கட்சியில் இருந்து வெளியேற வேண்டும். சுமந்திரனை மறைமுகமாக சாடிய சிவமோகன். தமிழின அழிப்புக்கான நீதிக்கு துணை நிற்கும் கனடா. பிரம்டன் நினைவு தூவி திறப்பை வரவேற்ற சபா குகதாஸ். யாழில் தனது பிள்ளைக்கே நஞ்சு கலந்து கொலை செய்ய முயன்ற தந்தை. சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணை தீவிரம். ஊசி மூலம் போதைப் பொருள் ஏற்றிய இளைஞர் பலி. பிள்ளையுடன் தாய் நிற்கதே. இலங்கையில் உப்புக்கு தீவிர தட்டுப்பாடு. 500 ரூபாவை தொட்ட உப்பின் விலை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு இன்று. பரபரப்பாகும் தமிழ்நாடு. பிரித்தானிய பிரதமரின் வீட்டிற்கு தீ வைப்பு. விசாரணைகளை முன்னெடுக்கும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பெரும்பான்மையை பெறாத உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடாமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பின்னரான தமிழ் தேசிய பேரவையின் நிலைப்பாடுகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கடந்த உள்ளூராட்சி தேர்தலை தனியே சந்திப்பதற்கு தீர்மானித்திருந்தார்கள் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவையுடன் தேர்தலுக்கு பின்னர் இணைந்து ஆட்சி அமைப்பதாக அவர் கூறினார். அந்த பின்னணியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேசி கொள்கை அளவில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதனூடாக அதன் பின்னர் தமிழரசு கட்சியுடனும் பேசும் நோக்குடனும் அவர்களை அணுகியிருந்ததாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். இந்த நிலையில் தாம் தமது பங்காளி கட்சிகளுடன் பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக கூறிய போதிலும் தமக்கு ஒரு முடிவும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ் தேசிய பேரவை இந்த தேர்தலில் பருத்தித்துறை நகரசபை, வெல்வெட்டித்துறை நகரசபை, சாவகச்சேரி நகரசபை ஆகிய 3 சபைகளில் அதிகூடிய வாக்குகளுடன் வென்றிருப்பதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். ஊர்காவற்றுறையில் தமிழ் தேசிய கட்சிகளுள் தமிழ் தேசிய பேரவை முன்னிலை வகிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். அந்த வகையில் இந்த 4 சபைகளிலும் தவிசாளர் பதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் ஏனைய சபைகள் குறித்து இதுவரை ஏனைய கட்சிகளோடு எவ்வித புரிந்துணர்வும் எட்டப்படாத நிலையில் அந்த சபைகளில் பெரும்பான்மை ஆசனங்களை எடுத்த தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவு கோரினால் அதை வழங்குவதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை ஆகிய கட்சிகளுக்கிடையில் கொள்கை ரீதியில் ஒரு இணக்கப்பாடு எட்டினால் ஒற்றுமை முயற்சியை ஒருதலைப்பட்சமாக முறித்துக் கொண்ட இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் தமிழருக்கு எதிராக இனவழிப்பு நடந்தது என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தி கனடாவில் நினைவு தூபியொன்று அமைக்கப்பட்டுள்ளமை தமிழினத்தின் முதலாவது மைல்கல் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. சிவமோகன் தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கு எதிராக இன அழிப்பு நடக்கவில்லை என கூறியவர்கள் தமிழரசு கட்சியில் நிர்வாக பொறுப்புகளில் இருந்து வெளியேற வேண்டும் எனவும் வவுனியாவில் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ள ஊடக சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின் கொல்லப்பட்ட தமிழர்கள் தான் அதிகம். நாம் மௌனிக்கப்பட்ட யுத்தத்தின் பின் சரணடைந்த விடுதலை புலி உறுப்பினர்கள் அனைவரும் காணாமல் செய்யப்பட்டனர், கொல்லப்பட்டனர். அதேபோல் மிஞ்சி காயப்பட்டிருந்தவர்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே பங்கரில் போட்டு மூடி கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டனர். தப்பி வந்த எமது மக்கள் கூட பின்னர் முகாம்களில் இருந்து காணாமல் செய்யப்பட்டனர், கொலை செய்து காணாமல் செய்யப்பட்டனர் என்பது எல்லாம் பகிரங்கமான உண்மைகள். இதற்கு சாட்சிகள் ஒரு தொகை ஏராளம். ஆனால் இந்தளவும் நடந்த இந்த இனவழிப்பை எமது தமிழர்களில் இருந்து கொண்டே இல்லை, இனவழிப்பு நடக்கவில்லை, அது ஒரு போர்க்குற்றம்தான் என்ற பாணியில் அதை ஐநா சபை காண எடுத்து சென்று மாற்று கதைகளை சொல்லியிருந்தார்கள். இன்று வரை நான் அதை பொறுமையாக இருந்து இன்று சொல்வதற்கான காரணம், ஒரு கனடிய அரசு சொல்கிறது இனவழிப்பு நடந்தது, இதை ஏற்றுக்கொள்ளவில்லையாக இருந்தால் கனடாவில் இருந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெளியேறலாம் என்று சொல்லி. எனவே நானும் சொல்கின்றேன், தமிழரசு கட்சியிலும் தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் நடக்கவில்லை என்று கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறார்கள். இனவழிப்பு நடக்கவே இல்லை என்று. ஒரு கூட்டாக ஒரு இனம் எதிர்த்தரப்பு இனத்தின் இராணுவத்தால் கூட்டாக கொலை செய்யப்பட்டால் அது இனவழிப்பு என்பதுதான் வரலாறு
வரலாற்றில் வந்த உண்மைகள். ரோஹிங்கோ அகதிகள் நான் நினைக்கின்றேன் 500 பேர் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்திய பின் அது இனவழிப்பு என்று சொல்லப்பட்டது. முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு 40,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். கேட்பதற்கு நாதி ஏற்றி போனதுக்கு காரணம் எங்களுடன் இனத்தில் இருந்த கோடரி காம்புகள், எங்களது மரத்தில் இருந்து கோடரி காம்புகளாக வெட்டி போடப்பட்டவர்கள் எங்களையே தரித்து விழுத்திய வரலாறுகள் தான் உண்மை. தமிழின அழிப்புக்கு நீதி கிடைக்க துணை நிற்கும் கனேடிய தேசத்திற்கு ஈழத்தமிழர்கள் சார்பாக வரவேற்பதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் கனேடிய அரசாங்கமும் மக்களும் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் சகல நடவடிக்கைகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் 2009ஆம் ஆண்டு யுத்தக்காலத்தில் இடம்பெற்றது தமிழின படுகொலை என்பதை கனேடிய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் பிரகடனப்படுத்தியுள்ளதாக சபா குகதாஸ் தெரிவித்தார். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் இனப்படுகொலை வாரமாக அனுஷ்டிப்பதுடன் தமிழின படுகொலை தொடர்பான வரலாறுகளை மாணவர்களுக்கு தெளிவூட்டல் எனும் வேலை திட்டமும் கனடாவில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக தற்போது பிரம்டன் நகர சபை பகுதியில் தமிழின படுகொலை நினைவகம் எனப்படும் தூபி அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்க மிக பெரும் பக்கபலமாக கனேடிய அரசு செயற்பட்டுள்ளதாக சபா குகதாஸ் குறிப்பிட்டார். தமிழின படுகொலையை மறுப்பவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொழும்புக்கு செல்லுங்கள், அவர்களுக்கு கனடாவில் இடமில்லை என பிரம்டன் நகரபிதா பேட்ரிக் பிரவுன் பொதுவெளியில் உரையாற்றியமை மனதை உருக்கும் செயல் என அவர் கூறினார். தமிழர் தாயக மக்களும் இனப்படுகொலை இல்லை அல்லது முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் தமிழின படுகொலை நடைபெறவில்லை என தெரிவிக்கும் அவரையும் தாயக அரசியல் அரங்குக்குள் அனுமதிக்க கூடாது என்றும் சபா குகதாஸ் வலியுறுத்தினார். புலம்பெயர் தேசங்களில் வாழும் அனைத்து ஈழத்தமிழர்களும் தாம் வாழும் நாடுகளில் தமிழின படுகொலை நீதியின் கதவுகள் திறப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கனடிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு புதிய நம்பிக்கை ஒளிக்கீற்றை காட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தந்தையே பிள்ளைக்கு உணவில் நஞ்சு கலந்து கொடுத்த கொடூர சம்பவம் பதிவாகியுள்ளது. தன்னுடைய 6 வயது பெண் பிள்ளைக்கு கிருமிநாசினியை கலந்து ஊட்டிய தந்தை தற்பொழுது தலைமறைவாகியுள்ளார். இலங்கையின் உள்ளூர் சந்தைகளில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமை குறித்து உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தன்னுடைய கரிசனையை வெளியிட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நாட்டிற்கு வருவதில் ஏற்பட்ட தாமதமே இந்த பற்றாக்குறைக்கு காரணம் என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் 30 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதிக்கு ஒப்புதல் அளித்திருந்தாலும் அந்த உப்பை ஏற்றிய கப்பல் வருவதற்கு தாமதமாகிவிட்டதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்தார். இதன் காரணமாக சந்தையில் உப்புக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் சந்தையில் உப்பு கிடைக்கும் தன்மை மற்றும் விலை நிர்ணயம் ஆகிய இரண்டிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இருப்பினும் தாமதமான உப்பு விரைவில் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்பதால் எதிர்வரும் வாரத்திற்குள் உப்பு தட்டுப்பாடு தீர்க்கப்படும் என கனக அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே உப்பு விலையில் துரிதமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோரும் வர்த்தகர்களும் தெரிவித்துள்ளனர். சில பகுதிகளில் 1 கிலோகிராம் படிக உப்பு 450 முதல் 500 ரூபாய் வரையிலான விலையில் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. விலை உயர்வு நுகர்வோர் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர்களில் பலர் சமூக ஊடகங்களில் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். உப்பு விலை உயர்வு தொடர்பாக தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசேல பண்டார உறுதிப்படுத்தினார். இந்த முறைப்பாடுகளை விசாரித்து சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சோதனை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். யாழில் ஊசி மூலம் ஹெரோயினை செலுத்திய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளமை கவனத்தை பெற்றுள்ளது. வடமாகாணத்தில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து வரும் பின்னணியில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. சாவகச்சேரி மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த பாலசிங்கம் ரொபின்சன் என்ற 27 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே போதை ஊசி ஏற்றியதை அடுத்து உயிரிழந்துள்ளார். 27 வயதான இளம் குடும்பஸ்தர் காணாமல் போயிருந்த நிலையில் அவரை குடும்பத்தினர் தேடியுள்ளனர். பின்னர் தாயாரின் வீட்டிற்கு பின்னால் அவர் சடலமாக மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவரின் சடலத்தை மீட்டு உடல்கூற்று பரிசோதனைக்குட்படுத்திய போது ஊசி மூலம் ஹெரோயின் பாவித்தமை காரணமாக மரணம் சம்பவித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடல்கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மலையக பகுதியான கொத்மலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பேருந்து விபத்தின் சோகம் அடங்குவதற்குள் கண்டியில் மற்றொரு பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த சுமார் 40 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கண்டி அலகனிய ஜட்டிகலகல
குலுகம்பன பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சுமார் 40 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்தின் சாரதி உட்பட 20க்கும் மேற்பட்ட பெண்களும் சுமார் 10 குழந்தைகளும் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் காயமுற்றவர்கள் கண்டி, பேராதனை மற்றும் சித்தபஜ்ஜல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குருநாகல், கல்கமுவ மற்றும் எஹெட்டுவெவ பகுதிகளில் இருந்து கண்டிக்கு யாத்திரை சென்ற ஒரு குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்றை விபத்துக்குள்ளானது. பேருந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளதோடு காயமடைந்தவர்களின் நிலை மோசமாக இல்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் அலதனிய காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொத்மலை ரம்பொடை கெரண்டியல்ல பகுதியில் 22 பேரின் உயிரை பறித்த துயரமான பேருந்து விபத்து வாகனத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறால் ஏற்படவில்லை என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பேருந்து அதிகமான பயணிகளை ஏற்றியிருந்ததாகவும் அதிகப்படியான சோர்வு காரணமாக சாரதி உறங்கியிருக்கலாம் எனவும் நுவரெலியா மாவட்ட தலைமை மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜாலிய பண்டார கூறியுள்ளார். சம்பவத்தை விரிவாக ஆராய நியமிக்கப்பட்ட சிறப்பு குழுவால் தற்பொழுது விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணையின் முடிவில் விபத்துக்கான சரியான சூழ்நிலைகள் குறித்த விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் ஜாலிய பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை உலுக்கிய பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்று நேரில் மன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவதால் கோவை நீதிமன்ற வளாகத்தில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவி மற்றும் பெண்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து ஆபாச காணொளி எடுத்து துன்புறுத்தப்பட்ட காணொளி கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் இந்த வழக்கை பொள்ளாச்சி கிழக்கு காவல்துறையினர் ஆரம்பத்தில் விசாரித்த போதிலும் பின்னர் அந்த வழக்கு சிபிசிஐடி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதை அடுத்து 9 இளைஞர்களை கைது செய்த அதிகாரிகள் அவர்களுக்கு எதிராக கடந்த 2019ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி கோவை மகளிர் நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்தனர். அதன் பின்னர் வழக்கு விசாரணை தாமதமானதை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தனியாக அறை ஒதுக்கி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் அறை கதவுகள் மூடப்பட்டு இணைய வழியாக சாட்சியம் பெறப்பட்டது. இந்த வழக்கில் சாட்சி விசாரணை, அரசு மற்றும் எதிர்த்தரப்பு இறுதிவாதம் முடிவடைந்ததை தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு மே மாதம் 13ஆம் தேதியான இன்று அறிவிக்கப்படும் என நீதிபதி நந்தினி தேவி அறிவித்தார். இதன் பிரகாரம் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட உள்ளதால் இந்த வழக்கில் கைதான 9 பேரும் நீதிபதி முன்பாக நேரில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என உத்தரவு விடப்பட்டுள்ளது. இதற்காக அவர்கள் சேலம் சிறையில் இருந்து பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் கோவைக்கு அழைத்து வரப்படுகின்றனர். கடந்த 6 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கு இன்று முடிவுக்கு வந்துள்ள நிலையில் கைதானவர்களுக்கு எதிராக எவ்வாறான தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேருக்கும் இதுவரை பிணை வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய பிரதமர் சர் கீர் ஸ்டார்மரிற்கு சொந்தமான வீடு உள்ளிட்ட 2 சொத்துக்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ள சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இனவழிப்பு நடைபெறவில்லை என கூறுவோர் தமிழரசு கட்சியில் இருந்து வெளியேற வேண்டும். சுமந்திரனை மறைமுகமாக சாடிய சிவமோகன். தமிழின அழிப்புக்கான நீதிக்கு துணை நிற்கும் கனடா. பிரம்டன் நினைவு தூவி திறப்பை வரவேற்ற சபா குகதாஸ். யாழில் தனது பிள்ளைக்கே நஞ்சு கலந்து கொலை செய்ய முயன்ற தந்தை. சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணை தீவிரம். ஊசி மூலம் போதைப் பொருள் ஏற்றிய இளைஞர் பலி. பிள்ளையுடன் தாய் நிற்கதே. இலங்கையில் உப்புக்கு தீவிர தட்டுப்பாடு. 500 ரூபாவை தொட்ட உப்பின் விலை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு இன்று. பரபரப்பாகும் தமிழ்நாடு. பிரித்தானிய பிரதமரின் வீட்டிற்கு தீ வைப்பு. விசாரணைகளை முன்னெடுக்கும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.